இயேசு எனக்கு ஜீவன் தந்தார். முதல் பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். பரிசுத்த ஆவியானோட நிறைவு நம்முடைய திருச்சபை எங்கிலுமாக ஒவ்வொரு மேலும் ஊற்றப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆவின் அபிஷேகத்தோடு கூட கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். பாடுவோம். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். Alleluia, amen, alleluia, alleluia, amen, alleluia, alleluia, amen, alleluia, alleluia, amen, alleluia. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவோம். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவோம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். மறுபடியும் சொல்லுவோம். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் பாடிடுவேன். ஆமென். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் பாடிடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அபிஷேகம் தந்தாரே, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா.
யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்கு ஜீவன் தந்திருக்கிறார். இந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நாம் ஒளியாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. இந்த ஜீவனை நமக்கு ஆண்டவர் தந்ததே நாம் மாத்திரம் வாழ்வதற்காக மாத்திரம் அல்ல, நம்மை போன்ற மாம்சத்திலே வாழ்ந்த, நாம் முற்காலத்தை வாழ்ந்தது போல அநேக ஜனங்கள் வாழ்ந்தார்கள். அந்த மனிதர்களுக்கெல்லாம் நாம் ஒளியா இருக்கும்படியாகத்தான் கிறிஸ்து நம்மேலே ஒரு புது ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜீவன் பாருங்கள், இது நமக்கு தேவன் கொடுத்த அந்த ஜீவன். உலகத்தில் எல்லாருக்கும் ஜீவன் இருக்கு, எல்லாருக்கும் உயிர் இருக்கு. ஆனா நமக்கு மட்டும் விசேஷித்தமான ஒரு ஜீவன், அது கிறிஸ்து என்கிற ஒரு ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே அந்த ஜீவனை ஆண்டவர் கொடுத்தது. நான் ஜீவனை கொடுத்தது எதற்கு பாருங்கள், யோவான் 10:10 சொல்லுகிறது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த ஜீவன் பரிபூரணப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்படி பரிபூரணப்படுகிறது என்று சொன்னால், உலகத்திலே இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு நாம் ஒளியா இருக்கும்படியாக, உப்பா இருக்கும்படியாக, சாட்சியா இருக்கும்படியாகத்தான் நமக்குள்ளே அந்த ஜீவன் வெளிப்பட்டது. நமக்குள்ளே அந்த ஜீவனை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த ஜீவன் என்னெல்லாம் தருகிறது என்றுதான் இந்த பாடல் வரி சொல்லுகிறது. பாருங்கள், அந்த ஜீவன் பாருங்கள் நமக்குள்ளே ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறது, ஒரு புதிய வழியை தருகிறது, ஒரு புதிய வல்லமையை தருகிறது, ஒரு புதிய அபிஷேகத்தை நமக்கு தருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பாருங்கள், அந்த ஜீவன் நமக்குள்ளே இருந்து மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறது. கரங்களை தட்டி அவருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? சமாதானம் என்று சொன்ன உடனே உலகத்திலே அநேக சமாதானம் இருக்கிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, என்னுடையதை எடுத்து உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவருக்குள்ள சமாதானத்தை உங்களுக்குள்ள வைக்கிறார். அதுதான் அவருடைய ஜீவன். கிறிஸ்துவின் ஜீவன் என்றால் கிறிஸ்து என்னவெல்லாம் இருக்கிறாரோ அதெல்லாம் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு விஷயம் கரங்களை தட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் பாடிடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் பாடிடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் பாடிடுவேன். ஆமென். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் பாடிடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா,
பேசி ஹalleluya 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 ஓரி பல ஷபபப ரபல கரபபப. இந்த வல்லமை அவருடைய ஜீவன் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையானது அது சாதாரணமான வல்லமை அல்ல. பாருங்கள், அது பிசாசனுடைய சகலவித வல்லமையை முறிக்கிற அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நமக்கு தந்திருக்கிறார். அவர் மரித்து மறுபடியும் உயிர் தெழுந்து பிதாவினிடத்திலே சென்று பரிசுத்த ஆவியை நம்மிடத்திலே அனுப்பினார். பாருங்கள், அந்த உயிர் தெழுந்த அந்த வல்லமை தான் உங்கள் மேலும் என் மேலும் இருக்கிறது. அதனால தான் ஆரம்பத்திலே அவருடைய சொல்லும் பொழுது அழகாய் சொன்னார்கள். பாருங்கள், அசாதாரணமான காரியங்களை எல்லாம் லேசா நாம தட்டிட்டு போயிடுவோம். ஹல்லேலூயா. நாம நினைப்போம் ரொம்ப பெருசு பிரதர், இதெல்லாம் முடியாது பிரதர், இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படிமோ. நம்மளால முடியாது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற உயிர் தெழுந்த அந்த வல்லமை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில செய்து காமிக்கும். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்களும் நானும் செய்வதெல்லாம் வாய்க்கிறது நம்முடைய திறமை அல்ல. அந்த உயிர் தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை, அந்த கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறபடினால்தான் நாம் சாதாரண காரியங்களையும் மிகப்பெரிய அசாதாரணமாய் அதை செய்து முடிக்கிறோம். பாருங்கள், பிரதர் சொல்லும் பொழுது நான் உட்கார்ந்து கேட்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு ஒன்றை காமித்தார். பாருங்க, எல்லாரும் தண்ணியில எல்லாம் நம்ம அழகா விளையாடுறோம் வைக்கிறோம். ஆனா பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புல அவர் கூட விளையாண்டுட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நாம் அதற்காக தான் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட அவர் அடக்கம் பண்ணப்படும் பொழுது நாமும், அவர் அடிக்கப்படும் பொழுது நாமும் அடிக்கப்பட்டோம். அவர் அடக்கம் பண்ணப்படும் பொழுது நாமும் அடக்கம் பண்ணப்பட்டோம். அதுதான் பாவத்துக்கு செத்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே அந்த ஜீவனை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை வரும் நாட்களிலே நாம் எல்லாரும் இணைந்து செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் அந்த வல்லமை இருக்கிறபடினாலே, ஒவ்வொருவரும் அந்த உயிர் தெழுந்த வல்லமையை பெற்றபடினாலே எல்லாரும் நாம் பெரிய பெரிய காரியங்களை தொலைக்காட்சியில பத்திரிகையில நம்முடைய பெயர் போட்டோவெல்லாம் போட்டு பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலை நாம் பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்திலே பாடி மகிழ்ந்து ஹல்லேலூயா. எல்லாரும் கை சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீ
கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதால் உமக்கே சொந்தமானே இயேசுவே. உம்மையே நம்பி வாழ்வதால் உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா இந்த உறவுக்குள் வந்து விட்டேன். உயிரான கிறிஸ்து வந்ததால் இந்த உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி ஆமே நன்றி 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 சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கைகளை தட்டி ஓ ஹalleluya. ஷபபாதி பலகரபபா. எவ்வளவு அருமையான பாடல் பாருங்க. பாட பாட நமக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் வருது பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாக்கியத்தை பாருங்க. கலாத்தியரிலே 3:13-14 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அதோடு அவர் முடிச்சிடலங்க. அதோடு அவர் முடிச்சிடல. அடுத்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதியாகிய உங்களுக்கும் எனக்குள்ளும் ஹalleluya அது வரும்படிக்காக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படிக்குத்தான் அவர் சாபமானார். ஹalleluya. என் உயிரான கிறிஸ்து வந்ததா இந்த உறவுக்குள் வந்து விட்டேன். உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே சபா. உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா. இந்த உறவெல்லாம் எங்களுக்கு தந்துறீங்கப்பா. கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. அந்த உயிரான கிறிஸ்து நமக்குள்ளே வந்தபடினாலே தான். சார் சிஸ்டர், நீங்களாம் யாருன்னே தெரியாது சிஸ்டர். நம்மளாம் எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். ஆனா கிறிஸ்து நமக்குள்ள வந்த உடனே இந்த உறவை நமக்கு கொடுத்தார் அல்லவா. ஓ ஹல்லேலூயா. உயிரான கிறிஸ்து வந்ததா இந்த உறவுக்குள் வந்து விட்டோம். இந்த கிங்டம் கனெக்டுக்குள்ள நாம எல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி பாடுவோம். நன்றி